already summation expected value is equal to summation xi into probability of xi. அப்போ xi ஓட கான்செப்ட் ஈவெண்ட்டோட வேல்யூ அண்ட் ஆல்சோ ப்ராபபிலிட்டியோட வேல்யூ உங்களுக்கு அந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டிங்கன்னா உங்களுடைய எக்ஸ்பெக்டட் வேல்யூ கிடைச்சிடும். ஓகேங்களா? உங்களுடைய எக்ஸ்பெக்டட் வேல்யூ கிடைச்சிடும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரிங்களா? இதை ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் பார்த்தாச்சு. அப்போ இதை பேஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் சாட்டிஸ்ஃபை ஆகுங்க. ஒரு 3 ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்னு பார்த்துக்குங்க. அந்த ப்ராப்பர்ட்டி என்னென்ன ப்ராப்பர்ட்டி கொடுக்குறான்? ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்கிறேன், சம்மேஷன் இ ஆஃப் கான்ஸ்டன்ட் டேபிள் தான் டைரெக்டாக கான்ஸ்டன்ட் டேபிள் எழுதிக்கலாங்கிறான். அண்ட் ஆல்சோ அடுத்த ப்ராப்பர்ட்டி என்னங்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, இங்கே சி இருக்குன்னா இந்த சியை தூக்கி வெளியே எழுதி டேரெக்டாக கண்டுபிடிச்சிக்காங்கிறாங்க. அடுத்து ஏஎக்ஸ் பிளஸ் பி மல்டிப்ளை ஆகுதுன்னா ஏ கான்ஸ்டன்ட்னாலும் ஏ தனியாக எடுத்துங்க. இந்த பிக்கு வந்து எக்ஸ்பெக்டட் வேல்யூ கிடையாது, அதனால இஎஃப்பின்னு எழுதி சொல்லிட்டாங்க. இஎஃப்பின்னு எழுதி சொல்லிட்டாங்க. தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இது ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூவோட ஒரு பேசிக் கான்செப்ட் ஃபார்முலா. ஸோ அதுலேருந்து என்ன சொல்லிக்கணும், மொமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன். இதுலேருந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஓகே, இப்போ அடுத்த ஒர்க் என்னன்னா, இந்த எக்ஸ்பெக்டட் வேல்யூலேருந்து நம்ம எப்படி வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம், என்னென்ன ஒர்க்கை பார்க்குறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். இப்போ அதுலேருந்து உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆயிடும். சரிங்களா? இது எக்ஸ்பெக்டட் வேல்யூவில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், வேரியன்ஸோட ஃபார்முலா தெரியும். அதுலேருந்து மொமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷன் நம்ம டிபெண்ட் பண்ண முடியும். மொமெண்ட்ஸோ மொமெண்ட் ஜென்ரேட்டிவ் ஃபங்க்ஷனும் நம்ம டிபெண்ட் பண்ண முடியும். அப்போ இ ஆஃப் எக்ஸ்பெக்டட் ஃபார்முலா ஆல்ரெடி கொடுத்துருக்கேன். இ ஆஃப் எக்ஸ்பெக்டட் ஃபார்முலா சம்மேஷன் எக்ஸ்பெக்டட் இன்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ். அப்போ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம கொடுத்தது தான். என்ன ஃபார்முலா? இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இ ஆஃப் எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போ நம்மளுக்கு தெரியும், நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம படிச்சிட்டோம். என்ன கேஸ் படிச்சோம்? சம்மேஷன் வருதுனாவே பி வரும். பின்னு வருவது அதுக்கு மீனிங் என்ன? ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் பேர். அப்போ ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வரும்போது என்ன தெரியும்? சம்மேஷன் வரும். அதே வந்து இது வந்து டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் கான்செப்ட். டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் வரும். அதே கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கான்செப்ட் வருதுன்னா, கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் இந்த ஃபார்முலா அப்படியே என்னாகும், உள்டா மாதிரி இன்டெகிரேஷன் ஆயிடும். இன்டெகிரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எக்ஸ் இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். அப்போ இது ஆல்ரெடி நம்ம இந்த தேர்ட் மாடல் லாஸ்ட் கிளாஸ் பார்க்கும்போது கார்லேஷன் கண்டுபிடிக்கும் போது ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சம்மேஷன் போடுவோம், ஒரு சில ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்டெகிரேஷன் போடுவோம். அப்படியே மீனிங் என்ன? டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் கொடுத்துருந்தானா சம்மேஷன், கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் கொடுத்தானா இன்டெகிரேஷன். அப்போ எங்கெல்லாம் இன்டர்வல் ஃபார்மேட் கொடுக்குறோனோ அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இன்டெகிரேஷன் ஐடியா யூஸ் பண்ணுவோம். இதுதான் ஐடியா. சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலா முடிஞ்சதுங்களா? அப்போ இதை வச்சு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். சரிங்களாம்மா? இதில் என்ன டவுட் இருக்குங்களா? கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் என்ன தெரிஞ்சிச்சிங்க, அண்டு டிஸ்கிரீட் ரேண்டம் வேரியபிள் என்ன தெரிஞ்சிச்சிங்க. அதுக்கு ப்ராபபிலிட்டி ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகுது, ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் என்ன, ப்ராபபிலிட்டி டென்சிட்டி